வியானா என்னுடைய நிஜ பேர் கிடையாது. வியானா வந்து என்னோடய ஸ்க்ரீன் நேம். ஓகேவா? நான் ஒரு படம் ஒன்று பண்ணேன். இங்கே சினிமாவில் வந்து எப்பயுமே ஹாரோஸ்கோப் ரொம்ப வந்து ட்ரெஸ் பண்ணுவாங்க. அப்படின்னும் போது அவங்க அஸ்ட்ராலஜரை வச்சு அஸ்ட்ராலஜி படி ஒரு 5 ஆப்ஷன்ஸ் பேர் கொடுத்தாங்க. வித்யா சம்திங் லைக் வீல நிறைய ஒன்று கொடுத்தாங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே இல்லை. எனக்கு வியானா அதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் வந்து வியானா அது வந்து சூஸ் பண்ணி கொடுத்தேன். அப்போது அஸ்ட்ராலஜர் சொன்னார், இந்த பேர் சூப்பராக இருக்குது, இதே வச்சுக்கலாம் அப்படின்னாரு. ஸோ we just went அந்த பேரோட. என்னோட நிஜ பேர் வந்து நீங்கள் எல்லோரும் சொல்கிற அதுதான் என்னோட ரியல் நேம். இது என்னோட ஸ்க்ரீன் நேம். ஒரிஜினல் நேம் அது ரஷீதா. அமித் சார் எலிமினேட் ஆகிறார் எனக்கு தெரியல, நான் பார்க்கவே இல்லை ஷோவை. பெங்காலி ஸ்வீட் நல்லா இருந்துச்சா? தேங்க்யூ. அடுத்து நான் பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 months முன்னாடி ஷூட் பண்ணது. நியூ இயர் பிளான்ஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லை. வீட்டில் தான் அமைதியாக சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டு தூங்கிட்டு அவ்வளோதான். பாமா இருக்கு. ஈவன் ஐ ஃபீல் லைக் தட். என்னுடைய ஒரு படம் வந்து ஜான்வரியில் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தோட பேர் வந்து மாறுவேஷம். ஓகேவா? அதில் அது ஒரு லைக் ஒரு மாதிரி க்ரைம் த்ரில்லர் ஸ்டோரி. பெருசாக என்னோடய பார்ட் இருக்காது, பட் ஓரளவுக்கு இருக்கும். அந்த படம் வந்து நான் ஒரு 8 months முன்னாடி பண்ண படம், பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி. தேங்க்யூ. அந்த படம் தான் வந்து ஜான்வரியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜான்வரினா ஃபெப்ரவரியில் ரிலீஸ் பண்ணுவாங்க. கேக் ஷாப்பா? இல்லை, கேக் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக கடத்து வைக்கணும். ஃபஸ்ட்டு பிக் பாஸில் பேமெண்ட் கொடுக்கணும். பேமெண்ட் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு நான் கேக் ஷாப்பில் இருந்தால் யார் வருவா கடைக்கு? நான் கடை திறந்தால் நீங்கள்லாம் வருவீங்களா? யார் வருவா? இது இப்போது 2-3 days நேற்று தானே போய் பண்ணிட்டு வந்தேன். இன்னும் 2-3 daysல சரியாயிரும். ப்ளூ டிக் ஏங்க சும்மா ப்ளூ டிக்கில் காசு கொடுத்துலாம் வாங்கிட்டு வேறு வேலை இல்லை. நான் ப்ளூ டிக்லாம் வாங்கினதே கிடையாது. எனக்கு நான் 600 rupees இருந்தால் ஒரு லிப் பாம் வாங்குவேன். இதுக்கு 600 rupees கொடுத்து ஒரு ப்ளூ டிக் வாங்குறாங்க. அதெல்லாம் வேண்டாம். நான் ஷாப் ஓப்பன் பண்ணால் யார் ஷாப்புக்கு வருவா? நான் கேக் பேக் பண்ணால் யார் அந்த கேக் சாப்பிடுவா? சொல்லுங்கள். ஏங்க அதுக்கு எனக்கு பேக்கிங் தெரியாதுனால நான்லாம் பேக்கிங்கில் கிங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணுவேன். கண்டிப்பாக வருவீங்களா? இல்லை, இந்த ஹேர் கட் வந்து இப்போ தான் பண்ணிட்டு வந்ததுனால எப்படி இருக்குது. அப்புறம் போக போக வந்து கொஞ்சம் கொஞ்சம் கால் பண்ணிடுவேன். மலேசியா போகலையா? நான் எங்கே மலேசியா போகிறேன்? எனக்கு யாரும் இல்லை மலேசியாலலாம். நான் கடை திறந்துருவேன், ஆனால் அந்த கடைக்கு வரணுமே. எனக்கு என்ன தெரியுமா, நான் வந்து ஒரு கெஃபே திறந்தேன்னா நான் தான் வந்து ஷெஃபாக இருக்கணும் அப்படின்னு ஆசை. ஸோ ஒரு வேளை ஐ திங்க் லைக் ஐ லேர்ன். நான் ஒரு நல்ல ஒரு பேக்கிங் கிளாஸ் போயிட்டு பேக்கிங் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து திறக்கிறேன். ஓகேவா? இங்கே நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு வந்து பிடிக்கலையா? இப்போ கல்யாணம்லாம் இப்போ இல்லை, கல்யாணம்லாம் அப்புறம் ஒரு 3 years 4 years கழிச்சு. நோ, அப்போது நான் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஷாப்பை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணி நம்ம ஷாப்பை திறக்கிறது பிரச்சனை இல்லை. எனக்கு நான் தான் ஷெஃபாக இருக்கணும். ஸோ நான் போய் ஒரு நல்ல பேக்கிங் கிளாஸ் போயிட்டு பேக்கிங் கற்றுக்கிட்டு கொஞ்சம் ட்ரையல் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணேன். ஓகே? ஸோ அப்போது எனக்கு கெஃபே திறக்கணும், ஒரு பாமான கெஃபே. இந்த கெஃபே ஷுட் பி லைக் எப்படி இருக்கணும்னா, ஒரு பெரிய பிராண்ட் இருக்குது, அந்த பிராண்டுக்கு ஒரு காம்படிஷன் போடுற அளவுக்கு ஒரு பெரிய கெஃபே திறக்கணும்.
ஹவ் டு ப்ரிப்பேர் கேக். ஹவ் டு ப்ரிப்பேர் கேக்கா? ஆக்சுவலாக நான் ஒரு டாஸ்க் ஒன்று பண்ணேன், ஒரு ஸ்பான்சர் டாஸ்க். அப்போ வந்து நான் கேக் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு கேக் எடுத்தேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நிஜமாகவே எனக்கு வந்து பெருசாக கேக் பண்ண வரல அப்படி சொல்லிட்டு. அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு நான் பீட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுலேருந்து அது பேர் என்ன, ஒரு வெண்ணெய் தனியாக வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு 2 விஷயம் செப்பரேட் ஆகிடுச்சு. அப்புறம் அது பைப்பிங் பேக்கில் போட்டு இப்படி பண்ணோம், அப்படி அதுலேருந்து அப்படி போகுது. ஸோ அப்புறம் நான் நினச்சேன், ஓகே நம்மளுக்கு ப்ராப்பராக தெரியல, ஸோ நம்ம வந்து கற்றுக்கிட்டு வரலாம் அப்படி சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக லேர்ன் அதனால் I'll be like come back. நான் லைவ் கொஞ்சம் எல்லோரும் லைவ் வாங்க சொன்னீங்க. ஸோ ஐ ஜஸ்ட் கேம் ஃபார் அ லைவ். தேங்க்யூ. அதுக்கப்புறம் எனக்காக கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு ஒருத்தவங்க ப்ரே பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் தென் நான் நெக்ஸ்ட்டு லைவ் வரும்போது எங்கள் அம்மா கூட கண்டிப்பாக நான் கூப்பிட்டேன். பட் எனக்கு ஹேர் கேர், எனக்கு எந்த கேர் ரொட்டீன் எல்லாம் இல்லைங்க. ஐம் வெரி வர்ஸ்டட். லைக் அந்த ரொட்டீன் அதுலலாம் நான் ரொம்ப வர்ஸ்ட். கேக் இப்போதைக்கு கெஃபே திறக்கணும், பட் இப்போதைக்கு ஐடியா இல்லை. ஃபஸ்ட்டு நான் கற்றுக்கணும். அதுதான் ஒரு ஸ்டோரி சொன்னேன் இல்லை, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு. கைஸிங்க பாருங்கள், நேற்று நான் நெயில் ரேசின்ஸ் பண்ணேன், நல்லா இருக்கா? எனக்கு வந்து கேக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து எனக்கு பெருசாக எனக்கு ப்ரௌனி ரொம்ப பிடிக்கும், டெத் பை சாக்லேட் ரொம்ப பிடிக்கும், அப்புறம் ட்ரஃபிள் கேக் ரொம்ப பிடிக்கும், அதுக்கப்புறம் வந்து 99 பை டார்க் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். எனக்கு டார்க் சாக்லேட் தான் ரொம்ப 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 பிடிக்கும். ஐம் லைக் க்ரேசி ஃபேன் ஃபார் டார்க் சாக்லேட். மதுரை வந்திருக்கேன் ஒரு தடவை, ஒரு பிராண்ட் ஷூட் பண்ணேன். அப்போ வந்து ஒரு மதுரை போனேன், நல்லா நான் பார்க்கல, இன்னும் சுற்றி எல்லாம் பார்க்கல. போயிட்டு ஷூட் போயிட்டு அப்புறம் வந்துட்டேன். இல்லை, நான் இன்னும் எந்த ப்ராஜெக்டில் இன்னும் எதுவுமே கம்மிட் எல்லாம் ஆகலை. யூ ஸ்பீக்கிங் யுவர் ஓன் வாய்ஸ். இதுதான் என்னோட ஓன் வாய்ஸ். இன்னும் என்ன வாய்ஸில் பேசுகிறது எனக்கு தெரியல. என்னோட வீட்டுக்கு பேரெல்லாம் இல்லை. ஸ்கின் கேரா? என் ஸ்கின்னை பாருங்கள், இதில் என்னத்தை நான் உங்களுக்கு ஸ்கின் கேரை சொல்கிறது? ஐம் அ ப்ராப்பர் ஆக்னே ப்ரான் ஸ்கின் பொண்ணு. எனக்கு ஃபுல்லு பிம்பிள்ஸ் வரும். நோ ஸ்கின் கேர், ஒன்லி வாட்டர். டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போவேன், அப்புறம் காஸ்மெட்டாலஜிஸ்ட் கிட்ட போவேன். அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நிறைய காசு செலவு பண்ணேன், கொஞ்சம் நிறைய பிம்பிள்ஸ்க்கு செலவு பண்ணி அப்புறம் இதெல்லாம் வேஸ்ட்டுன்னு எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நிறைய தண்ணி குடித்து இன்டேக் ப்ராப்பராக பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் இருக்குது. எங்கெங்க இங்கே பாருங்கள், பிம்பிள்ஸ் இருக்குங்க எங்கே? சி அவன் ஆக்னே. சி உங்கள் எல்லாருக்கும் பயமா? பேய் பயமா? இருட்டு பயமா? காலேஜ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூப்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பார்க்கலாம் போகணும். ஹீரோயினாவா? கண்டிப்பாக யாராவது என்ன காசு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக படத்தில் நடிக்கலாம். அண்ட் தென் தேங்க்யூ. நான் வந்து ஒரு 10 நாள் இருக்குமா, நான் வந்து எத்தனை நாள் இருக்கும், ஒரு 10 days ஆச்சு. இப்போ வரைக்கும் எனக்காக எடிட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அண்ட் தென் ட்விட்டர்லலாம் பேசிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். And then I was feeling I'm gonna start YouTube channel. என்னுடைய நேட்டிவ் இங்கே தான், பட் என்னுடைய அம்மா எல்லாம் born and brought up பஞ்சாபில். ஆமாம், என்னுடைய அம்மா வந்து born and brought up
பஞ்சாப். ஓகேவா? என்னுடைய ட்ரெஸ்ஸு இது நான் சிட்டிங் ஸோ மெஸ்ஸி. இங்கே சீட்டு கேரளமா எனக்கு கடை இப்படி வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு சாங் பாருங்கள், நான் பாட்டு பாடுவேன், நீங்கள் அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து எனக்கு கலாய்ச்சிருவீங்க. இங்கே நான் வீட்டில் அப்படியே உட்காந்துருந்தேன்னா அப்புறம் எனக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஐ ஃபெல்ட் ஓகே லெட்ஸ் நம்ம லைவ் போகலாம் அப்படி சொல்லிட்டு ஸோ ஐ ஜஸ்ட் கேம் ஆன் லைவ். எனக்கு ஓட்டமன் எம்பையர் இருக்குல்ல, நான் அந்த சீரீஸ் வந்து ஃபுல்லாக லைக் டே அண்ட் நைட் பார்த்துருக்கேன். அவ்வளோ பிடிக்கும். லைக் ஐ லவ் ஓட்டமன் எம்பையர் சீரீஸ். என்னோடய ஃபாதர் தமிழ் இல்லை. என்னுடைய ஃபேவரட் சீரீஸ் எனக்கு வந்து ஓட்டமன் எம்பையர் ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப வந்து அடிக்டடாக பார்த்த ஒரு சீரீஸ் அப்படின்னா ஓட்டமன் எம்பையர் தான். வினோத் அண்ணா தான் டைட்டில் வின்னர். விஜய் பாரு அவங்க வந்து ஒரு கேமராக சூப்பர் கேம் விளையாடுறாங்க. அட்லீஸ்ட் கொடுத்த காசுக்கு அவங்க தான் அந்த ஷோவை ஏதோ ஒரு என்டர்டெயின் பண்ணி பாரு இருக்கிறதுனால தான் இன்னும் கொஞ்சம் பேர்லாம் வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்னே தெரியுறாங்க. இல்லைன்னா எல்லாம் சாப்பிட்டு தூங்குவாங்க. அவ்வளோதான், சாப்பிட்டு நல்லா அவ்வளோதான். சுபிக்ஷா வந்து ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு பொண்ணு. ரன்னர் கேட்டிங், ரன்னர் வந்து எனக்கு தெரியலங்க. எனக்கு வின்னர் யாருன்னு தெரியும், ரன்னர் யாருன்னு தெரில. வீட்டில் அடித்தாங்களா? நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அடி வாங்கியிருக்கேன். ஓகேவா? நான் வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அடி வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அடிச்சதுலாம் இல்லை, வன்லி திட்டு தான். எனக்கு எங்கள் அம்மா இப்படி பார்த்தாலும் மனசு கஷ்டமாயிடும். ஆக்சுவலாக எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லைங்க. எனக்கு சில பேர் பற்றி சொல்லணும், ஆனால் எனக்கு இங்கே சொல்லணும் போது அவங்கக்கிட்ட சொல்லணும். எனக்கு ஆக்சுவலாக ஃபுட்டு வைக்க பிடிக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் யூஸ் டு கீப். அதுதான் கிரிஞ்சு சொன்னீங்க, இப்போ அதுவே வந்து சொல்கிறீங்க. நம்ம எப்பவுமே சிங்கிள் தாங்க. கமலுதீன் ஒரு ஃபன், நல்லா காமெடி பண்ணுவாங்க. என்னோட வீட்டில் வந்து அம்முன்னு கூப்பிடுவாங்க. சுபிக்ஷாவோட ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ பண்ணுவேன்னா எனக்கு தெரியல ஆக்சுவலாக. பிகாஸ் நான் நிறைய வந்து ரொம்ப அஃபெண்ட் ஆகிட்டேன். சரியா? என்னைய வந்து என் கூடயே இருந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு இருக்கவங்க நம்மளை வந்து சூப்பர்ன்னு சொல்லலைன்னா கூட நான் வந்து ஒரு தப்புனா எதிர்க்க தான் கேள்வி கேட்டிருக்கேன். அந்த மாதிரி நான் எதிர்க்க கேள்வி கேட்டிருக்கலாம். அந்த மாதிரி பண்ணாமல் பின்னாடி ஒரு வாரம் விடாமல் என்னை நாமினேட் பண்ணது அப்படின்னா பார்த்தது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரூவானு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக நான் வந்து வெளியில் வந்து பிக் பாஸ்லேருந்து மீட் பண்ண ஒரே ஆள்னா அப்சரா. அப்புறம் நான் இன்ஸ்டாவில் டெக்ஸ்ட் பண்ணது துஷாருக்கு, அவ்வளோதான். அப்புறம் பிரவீன் ராஜ்க்கு விஷ் பண்ணேன், ஹாய் நீங்கள் சூப்பராக விளையாண்டிங்க அப்படி சொன்னேன். பட் அவங்க ரிப்ளை பண்ணலாம், அவ்வளோதான். திவாகரன் ஐடி தேடுன்னு எனக்கு கிடைக்கல. துஷாரு ஆமாம் லைஃப்பில் இன்னும் எவ்வளவோ இருக்குது. இதெல்லாம் ஒரு விஷயமா சொல்லுங்க? எவ்வளவோ பத்துட்டோ இதை பார்க்க மாட்டோமா? நான் பாடுவேன், ஆனால் நீங்கள் என்ன கலாய்ப்பீங்க. நான் வந்து ஒரு டாஸ்க்குக்கான நான் பாட்டே நீங்கள் என்ன ட்ரோல் பண்ணியிருக்கீங்க. எனக்கு தெரியும். இடிச்ச பச்சரிசி ஓகே, அந்த சாங் எனக்கு தெரியும். ஓகேவா? ஆனால் நான் டாஸ்க்குக்காக ப்ரிப்பேர் பண்ண சாங் வந்து நீங்கள் எல்லாம் வந்து நான் டாஸ்க்குக்காக பாடின பாட்டு கூட நீங்கள் என்னை வந்து கலாய்ச்சிருக்கீங்க. இடிச்ச பச்சரிசி புளிச்ச மாவிளக்கா அடிச்ச சந்தனமோ மணக்க மதுரை மல்லிகைப்பூ சிரிக்கும் செவந்திப்பூ மணக்கும் குங்குமம் பாடிட்டேன் பார்த்தீங்களா? நானே ஃபிட்டாக இல்லை, நானே குண்டு ஆகிட்டு. சீக்ஸ் எல்லாம் பாருங்க. பிக் பாஸ் போயிட்டேன், நல்லா குண்டு ஆகிட்டேன். ஓகே,
நான் என்னோடய ஃப்யூச்சர் ஃபிலிம் வர ஜனவரியில் ஃபெப்ரவரியில் ரிலீஸ் ஆகும். சரியா? அதோட நல்லா விளையாடுறாங்க. உன்னை தூக்கி டப்பாக்குள்ள இப்போது நம்மள ஒருத்தவங்க நீங்கள் இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறணும்னா அது நம்ம கிடையாதுல்ல. அப்படியே நம்ம மாறி இருந்தால் கூட நம்மளால கொஞ்சம் நாள் தானே மாறி இருக்க முடியும், நிறையா நாளுக்கு மாறி இருக்க முடியாதுல்ல. அம்மாவா இல்லையா? ஸோ நம்மளாக இருக்கலாம், அவ்வளோதான். ஸோ இவங்களுக்காக இப்படி இருக்கணும், இவங்களுக்காக இப்படி மாறணும், அவங்களுக்காக அப்படி இருக்கணும் அப்படின்ட்டுனால. பிரவீன்ராஜ் ஒரு சூப்பர் பிளேயராங்க, செம்மையாக விளையாடுவாங்க. தெரியல ஏன் வெளிக்கு கொண்டு வந்தாங்கன்னு. டான்ஸ் வீடியோ வந்து ஜான்வரிக்கு அப்புறத்துலேருந்து டான்ஸ் வீடியோ ஜனவரிக்கு அப்புறமேலேருந்து போடுவேன். சுபிக்ஷாவுக்கு எனக்கு ஐ ஹேட் அ வெரி ட்ரூ பாண்ட். லைக் ஒரு சூப்பர் ஃப்ரெண்ட். அந்த வீட்டுக்குள்ளே ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸ் அப்படி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இருக்கிறவங்கெல்லாம் அப்படி இல்லைன்னு எனக்கு தெரியல. இங்கே இப்போ என்ன ஒருத்தவங்க மாக் பண்ணாங்க, அவங்க கேமுக்கு வெளியில் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா பண்ணிட்டு போகிறாங்க, பிரச்சனை இல்லை, விடுங்க. அவங்க ஜாலியாக இருக்காங்க, அவங்க வந்து ஃபேம் ஆகுறாங்கன்னு ஆகிட்டு போகிறாங்க. இப்போ விஜய் சார் ஆனால் நடிக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் எனக்கு விஜய் சார் கூட நடிக்கணும், அஜித் சார் கூட நடிக்கணும், விக்ரம் சார் கூட நடிக்கணும், சூர்யா சார் கூட நடிக்கணும், எல்லார் கூடயும் நடிக்கணும். என்னோட ரியல் நேம் ரஷீதா. வாட் வாஸ் பாம்? வாட்ஸ் தட் பாம்? பாம்னா சூப்பர் பிளாஸ்டாக இருக்குன்னு. ஆக்சுவலாக அது என்னோட ஒரு ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு சொல்லுவாள், அவகிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன். அவர் 2 years 1 year பேக்கா 2 year பேக்கா எனக்கு தெரியல. பிபி அவுட் சைட் வந்து எபிசோடு பார்க்கும்போது யார் உங்களை தூக்கி டப்பால் போட்டுருவேண்டான்னு நினச்சிங்க? எல்லோரும் தூக்கி டப்பாக்குள்ளே போட்டுடணும்னு நினச்சேன். கொஞ்சம் பேர் இல்லை, கான வினோதனை டப்பாக்குள்ளே போட வேண்டாம், கமருதனை போட வேண்டாம், அமித் போட வேண்டாம், பார்வதியை போட வேண்டாம், கனித்திரு போட வேண்டாம், சபரியை போட வேண்டாம் டப்பாக்குள்ளே. மற்ற எல்லாரையும் தூக்கி டப்பாக்குள்ளே போட்டுடணும், அப்படி தான் தோணுச்சு. நான் ஒரு படம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஃபேன்ஸ் மீட் வைக்கிறேன். தொப்பை குறைக்கவா? ரைஸ் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடணும். இல்லை, நான் வேறு யார்கிட்டையும் பேசலை, என்னையும் தூக்கி டப்பாக்குள்ளே போட்டுருவேன். க்ளோஸ்அப்பில் வர வேண்டாம், பயமாக இருக்கியா? சரி வரையில்ல, தூரமாக இருக்கேன். பிக் பாஸில் ஃபேவரட் கண்டஸ்டன்ட் எனக்கு யாருன்னா நான் தான். எனக்கு நான் தான். அதுதான் நல்ல பொண்ணுங்க. ஓகே கைஸ், பை.